சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பாருங்களேன். நீங்க குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா ஒரு பகுதி ஒரு டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் ரெகுலரா கேட்கறாங்க. எப்படின்னா நான் முதல்ல எந்தெந்த எக்ஸாம்ல கேட்டிருக்கான்னு பாருங்களேன். 2014 குரூப் 4 எக்ஸாம்ல ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் 2016 குரூப் 4ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க, 18 குரூப் 4ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க, 19 குரூப் 4ல 1, 22 குரூப் 4ல 1, அநியாயத்துக்கு 24 குரூப் 4ல 4 கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபைனலி 25 குரூப் 4ல ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு கடந்த 10 வருஷ குரூப் 4 கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மினிமம் 1ல இருந்து மேக்சிமம் 2 அல்லது 4 கேள்விகள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த தலைப்புல கேட்டிருக்காங்க. அது என்ன தலைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதே மாதிரி நான் ஒன்றும் சும்மா நான் சொல்லிக்கல வாயில. ஸோ இந்த கடந்த 10 வருஷத்துல கேட்கப்பட்ட கேள்விகள் அந்த ஒரிஜினல் கேள்வியை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாகவும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ ப்ளூ பிரிண்ட் 18க்கு வந்தாச்சு. அதாவது வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு 150 தலைப்புகள் 150 ப்ளூ பிரிண்ட் நம்ம கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். அதில் 18வது ப்ளூ பிரிண்ட் வந்தாச்சு. தினங்கள். அதாவது இந்த தினங்கள் பொறுத்த வரைக்கும் இதான் கீவேர்டு. சரியா? தினங்கள் அப்படின்றது ஒரு கீவேர்டு. இது 6th இருந்து 12th வரைக்கும் நம்ம பள்ளி புத்தகத்துல இருந்தும் கேட்கறாங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடாகவும் கேட்கறாங்க, நடப்பு நிகழ்வுக்கு ரிலேட்டடா. ஸோ எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? வாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். 2014 குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டா தேசிய தொழில்நுட்ப நாளாக இந்தியா கொண்டாடும் நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தினங்கள்ல வந்துருச்சா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மே 11. ஸோ இது 2014 சாரி. அதுக்கப்புறம் 2016 குரூப் 4 எடுத்துக்கிட்டா 108வது கேள்வியா கேட்டிருக்காங்க. அதில் உலக பெண் குழந்தை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் ஜனவரி 24. ஸோ இதுவும் தினங்கள்ல கரண்ட் அஃபேர்ல கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது 2016 குரூப் 4 எடுத்துக்கிட்டா 2வது கேள்வி 2016 குரூப் 4ல எந்த வருடத்தை சர்வதேச பருப்பு வருடமாக ஐநா அமைப்பு அறிவித்துள்ளது? இந்த சில வாரங்கள் பத்தி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இயருக்கு குறிப்பிட்ட இது பொருட்களை பத்தி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச பருப்பு வருடம் வந்து பாத்தீங்கன்னா 2016. இது 2016 கொஸ்டின் இல்லையா? ஸோ இது கரண்ட் அஃபேர்ல கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, பார்ப்போம். இது தினங்கள்ல தான் வந்துடும். சரியா? சூப்பர். அதுக்கு அடுத்தது 2016 குரூப் 4ல இது புக்லேயே இருக்கு. இருந்தாலும் நான் தினம்ன்ற கீவேர்டுக்காக இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதாவது இதுல வந்து பின்வருவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல குடியரசு தினம், சுதந்திர தினம், அப்புறம் காந்தியை படுகொலை செய்யப்பட்ட ஆண்டு அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஜஸ்ட் இந்த குடியரசு தினம் சுதந்திர தினம் அப்படின்றதால இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா 2016 குரூப் 4ல நான் 2 கொஸ்டின் தான் வச்சிருக்கேன். அடிஷ்னலா 3வது கேள்வி தினன்ற கீவேர்டு இருக்கிறதால இதை காமிக்கிறேன். பட் நான் இதை கணக்குல கொண்டு வரல. சரியா? ரைட்டு. அதுக்கப்புறம் 2018 குரூப் 4ல 2017 அக்டோபர் 4 முதல் 2017 அக்டோபர் 10 வரை கொண்டாடப்பட்ட உலக சிறப்பு வாரத்தினை கரும்பொருள் என்ன? ஸோ இந்த கரும்பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தினங்கள் படிக்கணும். அந்த தினத்துக்கு இந்த இப்போ 2026 இல்லையா? இந்த 26ல ஒவ்வொரு தினத்துக்கு கீழவே வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க கரும்பொருள். அதை கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அது பாருங்க, இதில் கூட கரும்பொருள் ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதில் என்னென்னா ஆப்ஷன் ஏ விண்வெளியின் புது உலகம் தேடல் அப்படின்ற கரும்பொருள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்னல வீக்கு பற்றி கூட வரும் அப்படின்னு. ரைட்டு. அதுக்கு அடுத்தது 2018 குரூப் 4லயே 2வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. உலக காடுகள் தினம் கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னு. இது மார்ச் 21. இது புக்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? எஸ். ஸோ நம்ம புக்கில் இருக்கிறத கூட நம்ம என்ன பண்ணிக்கணும், தினங்கள்னு இருக்குதுன்னாவே கரண்ட் அஃபேர் ப்ளஸ் புக்கில் இருக்கிற தினங்கள் அழகாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா?
ரைட்டு. அதுக்கு அடுத்தது இங்க பாருங்களேன், 2019 குரூப் 4ல கேட்டிருக்காங்க, பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2019ஆம் ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினம் சீனாவில் நடைபெற்றது. ஓகே, இது தினத்துல வருதா? அதன் மைய கருத்து காற்று மாசு, தீம். ஸோ ஏற்கனவே 2018 குரூப் 4லையும் கேட்டிருந்தாங்க தீம் ரிலேட்டடா, 2019 குரூப் 4லையும் தீம் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து எது கரெக்ட்னு கேட்குறாங்க, ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. சரியா, சூப்பர். அதுக்கு அடுத்தது 2022 குரூப் 4க்கு வந்துருவோம். தேசிய ஊராட்சி நாள் டேஷ் ஆகும். இது புக்ல இருக்கு, ஆனா தினங்கள்ல வருது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24. ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட் இப்போ இது 2022 ஒன்று தான். ஓகேவா, 2024ல் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒவ்வொன்றா பார்ப்போம். இது வந்து கரண்ட் அஃபேர் தான். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். ஆமா, இது கரண்ட் அஃபேரா புக்ல இருக்குதா சொல்லுங்க. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, நம்ம வருஷம் கொஸ்டினை பார்க்குறோம், எல்லாத்துலேயுமே தினங்கள்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்தது 2024 குரூப் 4லேயே 133வது கேள்வியா, இந்தியா 2018ஆம் ஆண்டு எந்த பயிர் தேசிய ஆண்டாக கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திணை வகைகள். ஆல்ரெடி பருப்பு பத்தி கேட்டிருந்தாங்க, இப்ப திணை வகைகள் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன். ரைட்டு. அதுக்கு அடுத்த கேள்வி 2024 குரூப் 4லேயே 184வது கேள்வியா, தமிழக அரசு டேஷ் ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. இது வந்து ஜூலை 15. இது புக்ல இருக்குதா சொல்லுங்க கமெண்ட்ல, இல்ல கரண்ட் அஃபேரா சொல்லணும். ஓகேவா, ரைட்டு. அதுக்கு அடுத்தது இதை பாருங்க, 2024 குரூப் 4லேயே மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஷ் ஆகும். ஆப்ஷன் சி டிசம்பர் 10. ஸோ இது எத்தனாவது கேள்வி? 115வது கேள்வி. ஆக மொத்தம் 2024 குரூப் 4ல 4 கேள்வி கேட்டிருக்காங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இது வந்து புக்ல இருக்குது, 9th புக்ல தானே இருக்கு. ஆமா, மனித உரிமைகள்ல இருக்குது. ஸோ இங்க பாருங்க, நான் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க. நான் முதல்லயே சொல்லிட்டேன், தினம்ன்றது கீவேர்டு. தினம் அப்படின்ற கீவேர்ட்ல கண்டிப்பா மினிமம் 1 to 2 கொஸ்டின் வரும், சம்டைம் 4 கொஸ்டின் கூட வரும். அப்போ ஒரு கொஸ்டின் உறுதினும் போது புக்கில் இருக்கிற தினங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துடணும். கரண்ட் அஃபேர்ல மந்த்லி நிறைய மேகசின்ல வருது. ஏன் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல்ல கூட அவங்க தினங்களுக்குன்னு மந்த்லி கொடுக்குறாங்க. அந்த மந்த்லி வருது இல்லை, மாதம் இப்போ ஜனவரி மாசமா 300 பக்கம் இருக்கும் கரெக்டா கவர்மெண்ட் மெட்டீரியல்ல. அதில் எண்டில் தினங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த தினம் அதுக்கான கரும்பொருள் கொடுத்துருப்பாங்க. முக்கியமான ஏதாவது டேட்டா இருந்தால் அதை கொடுத்துருப்பாங்க. அப்போ இப்போ வந்து நம்ம ஜனவரியிலேருந்து படிக்க ஆரம்பிச்சா போதும். கரெக்டு தானே? ஜனவரியிலேருந்து இப்போ நமக்கு எப்படி 12ஆம் மாதம் எக்ஸாம் இல்லையா? ஸோ நீங்கள் ஜனவரினா இது வந்து கிட்டத்தட்ட 4ஆம் மாதம் நடக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது மேபி மே மாதம் கூட பார்க்கலாம். அப்படின்னா 4 மாதம் கரண்ட் அஃபேரில் இருக்கிற தினங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாதம் நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க, ஈஸியாக இருக்கும். கரெக்டா, ரைட்டு. அதுக்கு அடுத்தது ஃபைனலி 2025 குரூப் 4 எக்ஸாமில் 181வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னா, சுபாஷ் சந்திர போஸை பற்றி பின்வரும் கூற்றுகளில் தவறானது அப்படின்னு கேட்டாங்க. இது என்னப்பா, சுபாஷ் சந்திர போஸ்னா ஹிஸ்டரி தானே, இது எப்படி தினத்தில் வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க, இதில் பாருங்க ட்விஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்ன சொல்றாங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1897ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் கல்கத்தாவில் பிறந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இது ஹிஸ்டரியில் இருக்கும். இது கரெக்டா தப்பான்னு நீங்க பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 2 பாருங்களேன். இந்திய அரசு அவரது பிறந்த நாள் ஜனவரி 23ஆம் தேதி தைரிய நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தினங்கள் வந்துருச்சா? புரியுதுங்களா? ஸோ அப்போ தைரிய நாள்னா ஜனவரி 23. ஆக்சுவலி இது கரெக்டாக கரண்ட் அஃபேர்ல வந்துடும். நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 3 பாருங்களேன். சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23ஆம் தேதி தேசிய விடுமுறை நாளாக அறிவித்துள்ளது. அது கிடையாது, தப்புங்க. அப்போ எனக்கு நான் தினங்கள் படிக்கிறேன். ஸோ அப்போ ரோமன் லெட்டர் 2 கன்ஃபார்மாக கரெக்ட். ஏன்னா தைரிய நாள்னா ஜனவரி 23பா. ஸோ இப்போ நான் ஆப்ஷனை பார்க்குறேன், 3 மட்டும் சரி, அதாவது தவறு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 3 மட்டும் தவறா அப்படின்னு கேட்டால் மேபி 3 தவறு தான் எனக்கு தெரியும்.
நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தா சுபாஷ் சந்திர போஸ் வந்து எப்போ பிறந்தாரு, எந்த இடத்துல பிறந்தாருன்னு தெரிஞ்சிருந்தா அது கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 2 தவறா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி 2 தவறு சரி, அப்போ அது கிடையாது, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி வந்து 2 3 தவறான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக 2 சரி, அப்போ இதுவும் கிடையாது. ஃபைனலி 1 3 தவறான்னு கேட்டால் 3 தவறு, அப்போ 1 தவறு தான், ஆப்ஷன் டியா? அதான ஆன்சரு. அவ்வளோதான் ஆன்சர். பாருங்க, அப்போ தினங்கள் தெரிஞ்சதாவே இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். என்ன கொஞ்சம் ட்விஸ்டட் கொஸ்டின் தான், கரெக்ட். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப எளிமையாக கேட்டிருந்தாங்க டைரக்டா. இது வந்து சுபாஷ் சந்திர போஸை கூட வச்சு கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் படிக்கும் போது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ என்னன்னா, இந்த தைரிய நாள் வந்து ஜனவரி 23 சொல்லிட்டோம். யாருக்காக கொண்டாடுறோம்? சுபாஷ் சந்திர போஸுக்கு. சுபாஷ் சந்திர போஸ் எப்போ பிறந்தாரு, எந்த ஊர்ல பிறந்தாரு, அதை இன்ட்டு எழுதிக்கலாம்ல. ஏன்னா இப்போ நீங்க கரண்ட் அஃபேர் படிக்கும்போது என்ன பண்ணீங்க, இப்போ காடுகள் தினம் அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கான தீம்ஸ் நம்ம எழுதிக்குமா இந்த 2026க்கு? அந்த மாதிரி புக்கில் இருக்குது அப்படின்னா அந்த புக்கில் இப்போ தினமும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இது கூட சொல்கிறேன், தைரிய தினம் வந்து ஜனவரி 23 சொல்லிட்டாங்க. அது எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு புக்லேயே இருக்கும். அந்த இன்ட்டு எழுதிக்கங்க, யாருக்காக, அவர் எப்போ பிறந்தாரு, எங்கே பிறந்தாரு, அவ்வளோதான். ஸோ இதை மாதிரி நம்ம நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சிங்களேன், அசால்ட்டாக ஒரு கொஸ்டின் அடிச்சிடலாங்க. சரியா, புரியுதுங்களா? நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டீம் வந்து பார்த்து தான் உங்களுக்கு தலைப்பு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த 18வது தலைப்புலேயே கிட்டத்தட்ட நம்ம 25 கேள்வி வர மாதிரி தலைப்புகள் கொடுத்துருக்கோம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த தினங்கள். சரி, இப்போ இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. இந்த டெலகிராம் குரூப் 2 லிங்க் இருக்கும், ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. அது கீழே கொஞ்சம் வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எதிர்ப்பேன், பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும், அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போயிடும். நம்ம வெப்சைட் போயிட்டால் ஒன்றும் இருக்காதுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், ப்ளூ பிரிண்ட்டு 18 தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் டவுன்லோட் எழுதியிருப்பேன். அதை டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணால் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே டைமரோட 10 9 8ன்னு 10 செகண்டுக்கு அப்புறம் ரீடைரக்ட்னு வரும். ரீடைரக்ட் வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், இதுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லுங்கள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து புக்கில் 6th-லேருந்து 12th வரைக்கும் எங்கெல்லாம் தினங்கள் இருக்கோ அதுக்கான நோட்ஸ் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு வந்து கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒருங்கிணைச்சி பிடிஎஃபாக கொடுக்குறேன். சரிங்களா? திடீர்னு தேட சொன்னால் தேட முடியாதுங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்தால் அனுப்பிச்சுடுங்க. கூடவே வரணும், அரசு வேலையோடு போகணும். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.